ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய இறைய முதத்திலே நாம் பார்க்க இருக்கும் ஸ்தோத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தினமும் பாராயணம் செய்ய வேண்டிய சிவ பஞ்சாட்சர நட்சத்திர மாளிகா ஸ்தோத்திரத்தின் 25வது ஸ்லோகத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இதனை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தினமும் கூறிவர அவர்களின் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி தெய்வீக அருள் கிடைக்கும். பாருங்கள், இப்பொழுது அந்த ஸ்தோத்திரத்தை பார்ப்போம். புக்தி முக்தி திவ்ய போகதாயினே நம சிவாய சக்தி கல்பித பிரபஞ்ச பாகினே நம சிவாய பக்த சங்கடாபஹார யோகினே நம சிவாய யுக்த சன்மனஸ்ஸரோஜ யோகினே நம சிவாய புக்தி முக்தி திவ்ய போகதாயினே நம சிவாய சக்தி கல்பித பிரபஞ்ச பாகினே நம சிவாய பக்த சங்கடாபஹார யோகினே நம சிவாய யுக்த சன்மனஸ்ஸரோஜ யோகினே நம சிவாய புக்தி முக்தி திவ்ய போகதாயினே நம சிவாய சக்தி கல்பித பிரபஞ்ச பாகினே நம சிவாய பக்த சங்கடாபஹார யோகினே நம சிவாய யுக்த சன்மனஸ்ஸரோஜ யோகினே நம சிவாய. இன்பம், விடுதலை மற்றும் தெய்வீக இன்பங்களை அருளும் சிவபெருமானுக்கு எனது நமஸ்காரங்கள். மாயையால் படைக்கப்பட்ட உலகை அழித்த சிவபெருமானுக்கு எனது நமஸ்காரங்கள். தன் பக்தர்களின் துன்பங்களை நீக்கும் யோகேஸ்வரனான சிவபெருமானுக்கு எனது நமஸ்காரங்கள். மகான்களின் தாமரை போன்ற இதயங்களில் விற்றிருக்கும் யோகேஸ்வரனான சிவபெருமானுக்கு எனது பணிவான நமஸ்காரங்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.